மணிப்பூர் விவகாரத்தை நாடாளுமன்ற இரு அவைகளையும் எழுப்பி எதிர்க்கட்சிகளின் அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதற்கு முன் எந்தெந்த விவகாரங்களுக்கு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். 2008ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க சிலருக்கு பணம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. என கையில் எடுத்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை போர்க்களமாக மாற்றின. எம்பிக்களுக்கிடையே கைகலப்பு நடைபெறக்கூடிய அளவிற்கு அவைகளில் வாக்குவாதம் நடைபெற்றன. தொடர் அமளியால் இரு அவைகளும் முடங்கின. 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் இந்தியா அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பியது. மன்மோகன் சிங் அரசுக்கு ஆதரவளித்து வந்த இடதுசாரி எம்பிக்களும் அவைகளில் அமளியில் ஈடுபட்டு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தனர். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த மசோதா குறித்து விவாதிக்கும் போதெல்லாம் இரு அவைகளிலும் எம்பிக்கள் ரகளை செய்தனர். பெண் எம்பிக்கள் மசோதாவை நிறைவேற்ற கோரி அமளியில் ஈடுபட்டனர். 2010ஆம் ஆண்டின் குளிர்கால கூட்டத்தொடரும் நாடாளுமன்றத்தில் முடக்கத்தையே கண்டது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அமைச்சர் ஆர் ராசா பதவி விலக கோரியும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் பாஜக எம்பிக்கள் அவைகளை முடக்கினர். இதன் காரணமாக 2010ஆம் ஆண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் வரலாற்றில் மிகவும் மோசமாக அமர்வாக பதிவானது. ஆந்திர பிரதேசத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து அவையை முடக்கி வந்தனர். காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். நிலம் கையகப்படுத்தல் சட்டங்களை திருத்தும் நோக்கத்தில் 2015இல் நிலம் கையகப்படுத்தல் மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்ற மசோதா கொண்டுவரப்பட்டது. இது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை சம்பாதித்தது. அமளியால் நாடாளுமன்றம் முடங்கியது. மாநிலங்களவையில் 9% அலுவல்களும் மக்களவையில் 2% அலுவல்கள் மட்டுமே நடைபெற்றன. 2016இல் 1000 மற்றும் 500 ரூபாய் மதிப்பை நீக்கம் குறித்து திடீர் அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் பெரும் அமளியை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசிடமிருந்து பதிலை கோரி அவை நடவடிக்கைகளை முடக்கினர். அந்த குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதுமாக பிரதமர் நரேந்திர மோடி அவைக்கு வருவதை தவிர்த்தார். இந்திய வரலாற்றில் 2016 குளிர்கால கூட்டத்தொடர் மிகவும் மோசமான ஒன்றாக மாறியது. மக்களவை 107 மணி நேரத்தையும் மாநிலங்களவை 101 மணி நேரத்தையும் இழந்தன. இதேபோல் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொழிலதிபர் அதானி குறித்து ஹிண்டன்பர்க் அறிக்கையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் முடக்கினர். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இந்தியா குறித்து பேசியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளும் கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். தெஹல்கா ஊழல், போபஸ் பீரங்கி ஊழல் ஆகிய பிரச்சனைகளும் இந்திய நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை அந்தந்த காலகட்டங்களில் முடக்கின. பிரதமர் நரேந்திர மோடியின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் மக்களவையில் விவாதம் நடத்தப்பட இருக்கிறது. மணிப்பூரில் மே முதல் வாரத்தில் நடந்த வன்முறையை தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பிலும் TRS கட்சி சார்பிலும் 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டன. 50 எம்பிக்களுக்கும் அதிகமானோர் இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளதை அடுத்து தீர்மானத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றார். மணிப்பூர் விவகாரம் குறித்து மக்களவைக்கு வந்து பிரதமர் மோடி விளக்கமளிக்க இந்தியா கூட்டணியினர் வலியுறுத்தி வருவதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இந்த சூழலில் மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் விவாதம் நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது. வரும் 10ஆம் தேதி இந்த விவாதம் குறித்து பிரதமர் மோடி பதிலளிப்பார் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பின் 8 திக்கும் என்று தொடரும்.